எகிப்தில் கிடைத்திருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை குறித்து தான் இன்றைய காணொளி இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். எகிப்தில் உள்ள தொன்மையான கல்லறைகளில் தமிழ் பிராமி தமிழி எழுத்துக்கள் கண்டறியப்பட்டிருப்பது சமீபத்திய வரலாற்று ஆய்வுகளில் மிக முக்கிய வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பாகும். இது குறித்து முக்கிய தகவல்களுடன் இந்த காணொளி இருக்கின்றது. எகிப்தின் தீப்ஸ் நகருக்கு அருகிலுள்ள உலக புகழ்பெற்ற மன்னர்களின் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ள 6 பாறை குடைவு கல்லறைகளில் இந்த எழுத்துக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த எழுத்துக்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரையிலான ரோமானிய காலத்தைச் சேர்ந்தவை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். கல்வெட்டுகள் ஆய்வாளர்கள் மொத்தம் 30க்கு மேற்பட்ட இந்திய மொழி கல்வெட்டுகளை கண்டறிந்திருக்கின்றார்கள். அவற்றில் 20 கல்வெட்டுகள் தமிழ் பிராமி எழுத்துகளில் உள்ளன. மீதமுள்ள மொழிகள் என்னவென்றால் சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருத மொழிகள் உள்ளன என்று தெரிய வருகின்றது. முக்கிய பெயர்கள்: சிகை கொற்றன். இந்த தமிழ் வணிகரின் பெயர் 5 கல்லறைகளில் 8 முறை செதுக்கப்பட்டிருக்கின்றது. கோபான் வந்தான் பார்த்தான். கோபான் என்ற நபர் இங்கு வந்து பார்த்ததாக ஒரு கல்வெட்டு செய்தி தெரிவிக்கின்றது. இது தவிர கபிலன், சாத்தன் மற்றும் கீரன் போன்ற பெயர்களும் இந்த கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது. வரலாற்று முக்கியத்துவம்: பொதுவாக பண்டைய கால கடல் வணிகம் துறைமுகம் நகரங்களுடன், உதாரணத்திற்கு பெனிரிக்கே, குசிர் அல் கதீம் முடிந்துவிடும் என்று கருதப்பட்டது. ஆனால் இந்த புதிய கண்டுபிடிப்பு தமிழ் வணிகர்கள் எகிப்தின் உட்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகளாகவோ அல்லது ஆய்வாளர்களாகவோ சென்று வந்துள்ளதை உறுதிப்படுத்துகிறது. ஆய்வாளர்கள் பாரிஸில் உள்ள பிரெஞ்சு ஆசிய ஆய்வுக் கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் சார்லோட் ஸ்மித் மற்றும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த லோசன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் இங்கே ஸ்ட்ராச் ஆகியோர் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்டுபிடிப்புகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் உலகளாவிய வணிக தொடர்புகளை, கடல் கடந்த பயணங்களையும் மேற்கொண்டுள்ள வலுவான ஆதாரங்களாக நிரூபிக்கின்றன. தமிழ் மொழிக்கு பண்டைய எகிப்தியர்களுக்கும் இடையே நேரடி வணிக தொடர்புகள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் இருந்ததற்கு வலுவான தொல்பொருள் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இந்த தொடர்புகளை 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். 1. வணிக தொடர்பு. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்து தமிழர்கள் எகிப்துடன் கடல்வழி வணிகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். துறைமுகங்கள். எகிப்தின் செங்கடல் கடற்கரையில் அமைந்துள்ள பெரேனிக்கே மற்றும் குசிர் அல் கதீம் ஆகிய துறைமுகங்களில் இந்திய ரோமானிய வணிகத்தின் மைய புள்ளிகளாக இருந்தன. ஏற்றுமதி. தமிழகத்திலிருந்து மிளகு, முத்துக்கள், ஜவுளிகள் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் எகிப்து வழியாக ரோமானிய பேரரசுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. பனை ஓடுகள். இந்த துறைமுகங்களில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் சாத்தன், கண்ணன் போன்ற பெயர்கள் பொறிக்கப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. சமீபத்திய கல்வெட்டு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி எகிப்தின் உட்பகுதியான மன்னர்களின் பள்ளத்தாக்கில் உள்ள கல்லறையில் தமிழ் கல்வெட்டு கண்டறியப்பட்டிருக்கின்றன. மொழி மற்றும் கலாச்சார ஒற்றுமைகள். சில ஆய்வாளர்கள் தமிழ் மற்றும் பண்டைய எகிப்திய மொழிகளுக்கு இடையே சில அடிப்படை ஒற்றுமைகள் இருப்பதாக கருதுகின்றார்கள். இருப்பினும் இவை இன்னும் விவாதத்திற்குரியதாகவே இருக்கின்றன. சொற்கள். சில எகிப்திய கடவுள்கள் பெயர்களும் தமிழ் சொற்கள் ஒத்திருப்பதாக கூறப்படுகின்றது. எகிப்து ஹாப்பி, தமிழ் அப்பு போன்ற பெயர்கள் ஒத்திருப்பதாக கூறப்படுகின்றது. பண்பாடு. எகிப்தியர்களைப் போலவே சங்ககால தமிழர்கள் நடுகள் வழிபாடு மற்றும் இறந்தவர்களை தாளிகளில் அடக்கம் செய்யும் முறையை கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆதாரங்கள் அனைத்தும் பண்டைய காலத்திலேயே தமிழர்கள் உலகளாவிய ரீதியில் நிலம் கடந்து தங்களின் அடையாளத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது உறுதியாகின்றது. மேலும் இதை குறித்தான ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது. உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் உள்ளது ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.